காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் மாவட்ட நிர்வாகிகள், வட்டார நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், மாநகர நிர்வாகிகள், கிராம தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் நிர்வாகிகளை மாற்றி அமைப்பதற்கும் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஈவிகேசா இளங்கோவன் அவர்களுடைய தலைமையில ஒரு கலந்தாய்வு உரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இப்பொழுது காலையில் நாமக்கல்லில், இப்பொழுது ஈரோடு, நாளை திருப்பூர், காலை மாலை கோயம்புத்தூர், தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் மண்டல வாரியாக கட்சியுடைய கட்டமைப்பை வலிமை பெற செய்வதற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறோம். மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில எப்படியாவது குட்டிக்கரணம் அடித்தாவது பிரதமராகிவிட வேண்டும், அதிகாரம் தன்னிடமிருந்து மக்கள் பறித்து விடுகிறார்களே என்ற எண்ணத்தில் RSS உடைய சித்தாந்தம், பிஜேபி உடைய கொள்கை எல்லாவற்றையும் உண்மைக்கு புறம்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் எப்பொழுது பேசினேன், அப்படி இருந்தால் நான் ஒரு மனிதனா என்ற கேள்வியை அவருக்குள்ளே கேட்டு வருகிறார். ஒருபோதும் இந்துக்களும் அவரை நம்ப மாட்டார்கள், இஸ்லாமியர்களும் நம்ப மாட்டார்கள், கிறிஸ்தவர்களும் நம்ப மாட்டார்கள், பார்சிகளும் நம்ப மாட்டார்கள், சீக்கியர்களும் நம்ப மாட்டார்கள், பௌத்தர்களும் நம்ப மாட்டார்கள். அவரை இந்த தேசத்தில் நம்புவதற்கு யாரும் இல்லை. 10 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று மக்களுக்கு உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைப்பு, 420 ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கேஸ் சிலிண்டர் விலை 200 ரூபாய் ஆக்குவேன் என்ற வாக்குறுதி, இந்திய பொருளாதாரத்தை வல்லரசுக்கு நிகராக மாற்றுவேன் என்று சொன்னது எதையும் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. அவருடைய ஆட்சி என்பது காலாவதியா போன ஆட்சி, மக்களுடைய நம்பிக்கை இருந்த ஆட்சி. இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய தோளில் கையப்படுவதற்கு துடிக்கிறார். இதை RSS ஒத்துக்கொள்ளுமா? இவர் பேசிய பேச்சை மோகன் பகாவத் பேசுவாரா? நாக்பூரில் இருக்கின்ற RSS உடைய தலைமை பேசுமா? ஒரு தேசம், ஒரு காவி கொடி, ஒரு கொடி, ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு உணவு பழக்கம் என்று சொன்னவர்கள் தானே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. இப்போது என்ன இவ்வளவு பெரிய மாற்றம்? மாற்றத்திற்கு காரணம் இந்தியா மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள். இந்தியா கூட்டணி வாக்களித்து அவர்களை ஆட்சியில அமர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். உத்தரப்பிரதேசம் தங்களுடைய கோட்டை என்று நினைத்திருந்த RSS பிஜேபியும் இப்பொழுது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் போகும் இடமெல்லாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மகா சமுத்திரம் போல் மக்கள் கூட்டம் அங்கே கூடுகிறது. இதை பார்த்து உறைந்து போயிருக்கிறது பாஜகவும் RSSம். ஆகையால் இந்த தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைவது உறுதி. ஒவ்வொரு மாவட்டம் மீண்டும் காமராஜர் ஆட்சி ஏங்க என்ன சங்கடம் இருக்கும்? யார் நல்லாட்சி கொடுக்குறாங்களோ அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. இதே 2006ல பேசும்பொழுது நம்முடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள், பொதுமக்கள்லாம் ஏதோ ஒரு செய்தி வந்தப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னாரு, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தான். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாட்சி கொடுப்பது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி, பொது உடைமை சிபிஐக்கு லெனின், மார்க்ஸ், ஸ்டாலின் இவருடைய தத்துவார்த்த ஆட்சி. சீமானுக்கு என்ன ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும், தீவிரவாத ஆட்சி. எங்களை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. அதை சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த முயற்சியை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இதனால்
தோழமை சங்கடமா ஆட்சி? நாங்க தான் பாராட்டுறோம் இந்த ஆட்சியை. பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவை எல்லாம் தளபதி முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் நிறைவேற்றி கொண்டு, அதை என்ன மாற்று கருத்து இருக்கு? அதுல மாற்று கருத்து கிடையாது. நல்லாட்சி நடக்குது. நாங்களே பலமுறை சட்டப்பேரவையில பாராட்டி பேசி இருக்கிறோம், மக்கள் மன்றத்துல பாராட்டி பேசி இருக்கிறோம். இன்று வரை உண்மையான தோழமையாக இருக்கிறோம். நாங்க கதவு சாத்திட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்பது எப்படி திட்டம் திட்டலாம் வாங்கன்னு சொல்லல. எங்க தோழர்களிடம் தலைவரிடம் உரையாடுகிறோம். இந்த உரையாடல் கூட தவறுன்னு பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா அப்புறம் எப்படி அது எப்படி எப்படி சங்கடம் வரும்? கூட்டணி வேற, எங்க தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க. கூட்டணியில இருக்க தேர்தல் முடிஞ்சிச்சு, தேர்தல் ப்ராசஸ் ஓவர். இப்ப கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தணும். அவங்களும் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த போறாங்க. ஏற்கனவே பலமாவும் இருக்குது. அதனால மாற்று கருத்து இருக்கு. இருங்க சார், நாங்க விமர்சனம் பண்ணலன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பத்திரிகையாளர் தானே. நான் கேட்கிறேன், நீங்க போய் செக் பண்ணுங்க. 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்குவோம் சட்டப்பேரவையில கொண்டு வரும்போது, நான் சட்டப்பேரவை தலைவரா கட்சியோட தலைவரா இருக்கும் போது நாங்கள் எதிர்த்தோம். இதை நாங்கள் கடுமையா இருங்க சார், நாங்க எதிர்த்தோம். எல்லா கட்சிகளும் தோழமை கட்சிகள் எதிர்த்தாங்க. அதே போன்று மோட்டார் வெஹிக்கிள் வரி வசூல் அதிகப்படுத்தும் போது எதிர்த்தோம். நாங்க வீட்டு வரி உயர்த்தும் போது எதிர்த்தோம். எலக்ட்ரிசிட்டி போர்டு உதய மின் திட்டத்தில் இவர்கள் அதிமுக ஆட்சியை கையெழுத்திட்டதால் உதய மின் திட்டத்தில தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒன்றிய அரசு கிட்ட போய்விட்டது ஏற்ற சொல்லுகிறான்னு ஏற்று அதையும் எதிர்த்தோம். எதை எதிர்க்கல நாங்க சொல்லுங்க? விலைவாசி உயர்வு எதிர்க்கலையா? எதை எதிர்க்கல? ஒப்புக்கா கடிச்சு குதிரை சொல்றீங்களா? சீமான மாதிரிங்களா? என்ன சார் மரியாதை இல்லாம பேச சொல்றீங்களா? வரம்பு மீறி பேச சொல்றீங்களா? இல்ல மோடி RSS பிஜேபி மாரி விருப்ப அரசியல் பண்ண சொல்றீங்களா? எங்க மூதாதையர்கள் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. பெருந்தலைவர் காமராஜர் எப்படி பண்போடு ஆட்சி செய்தாரோ, கட்சி நடத்தினாரோ, எங்க தன்மான தலைவர் எப்படி நடத்தினாரோ அந்த தான் நடக்கும். முதல்ல நீங்க தலைவரா இருந்த போது அவருடைய வழிக்கு இல்ல சவுக்கு சங்கர் விஷயத்துல எங்களுடைய கட்சியோட நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டோம். பெண்களுக்கு எதிராக பேசுகிறார்னா ஒருபோதும் காங்கிரஸ் பேரியக்கம் அதை ஆதரிக்காது, எதிர்ப்போம். ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில பெண்களை பற்றி தவறாக பேசியதுக்கு சிறை தண்டனை கொடுத்தார்கள், அனுபவித்தார், வந்தார். அதுக்கப்புறம் பெண்களை பற்றி தவறா பேசலாமா? இப்ப காவல்துறையில் இருக்க பெண்களை பற்றி தவறா பேசிட்டு வீடியோ வந்திருக்கு. இதை எப்படி நாங்க ஆதரிக்க முடியும்? எதிர்க்கிறோம். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் மனித உரிமை மீறக்கூடாது என்று சொல்லியிருக்கு. என்னன்னு எங்களுக்கு இது வரைக்கும் அந்த தகவல் இல்ல. தகவல் வந்துச்சா நீங்க ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்ப நாங்க கூட்டணியில் தானே இருக்கோம். ஆளுங்கள் தான் முடிவு செய்யும். எங்க தலைமை AICC முடிவு செய்யும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. சார் எனக்கு ஏதாவது நீங்க ஆதாரத்தை கொடுங்க. இருங்க சார். எனக்கு அது மாதிரி இது வரைக்கும் எங்களுடைய சோசியல் மீடியால யாரும் எங்க கிட்ட கட்சியில காட்டல, நானும் பார்க்கல. அதே மாதிரி தவறு நடந்தா சொல்லுங்க, நாங்க பத்திரிகையாளர் சந்திச்சு கண்டிக்கிறோம். ஆனா அவர் பேசியது மறுக்கல. அவர் பேசுறது அவர் ஒரு சாராரா செய்யணும். பத்திரிகை தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது வேறு. என் கையை நீட்டி நடக்க சொல்லிதான் காங்கிரஸ் பேரியக்கம் அரசியலமைப்பு சட்டத்துல சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. சட்டத்தை எழுதினது காங்கிரஸ் பேரியக்கம். கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கையை வீசி எவ்வளவு நேரம் நடக்கலான்னு. கையை வீசி நடக்கிறது உங்க மூக்க தொடக்கூடாதுல்ல.
மூக்க தொட்டா என்ன மூக்கு உடைஞ்சு போயிடும். அதெல்லாம் செய்யக்கூடாது. அவர் அதுதான் செய்யறார். ஜூலை 1ஆம் தேதி 8500 ரூபாய் ஏழை பெண்களுக்கு நிரப்பணும் இந்தியா சொல்றாங்க. ராகுல் சொல்றாங்க ஆகஸ்ட் 30க்குள்ள 30 லட்சம் போஸ்டுகள் மத்திய அரசு நிரப்பப்படும். 28 லட்சம் கோடி ரூபாய் தேவை ஒரு ஆண்டு. எப்படி இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற போறீங்க? காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு சின்ன டைரி மாதிரி சின்னதா ஒரு டைரி எப்படி இருந்தாலும் மைனூட்டா எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சு கேள்வி கேட்கிறேன்னு தெரியல. எங்களுக்கு தெரியாதலாம் சார். இது வரைக்கும் காங்கிரஸ் இருங்க சார். நாங்க 2004 தேர்தலில விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடின்னு வாக்குறுதி கொடுத்தோம். எல்லாம் என்ன சொன்னாங்க? நீங்க கேட்ட கேள்வி கேட்டாங்க, இது எப்படி சாத்தியமான்னு கேட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. லட்சக்கணக்கான கோடிகளை தள்ளுபடி பண்றதுக்கு கஜானால பணம் இல்லைன்னு. எவ்வளவு 74,000 கோடி. இருங்க. ஆமா சார், 74,000 கோடி ஏறக்குறைய 1 லட்சம் கோடி இல்லையா? இருங்க. வாய்ப்பே இல்லைன்னாங்க அதுக்கு. ஆனா தள்ளுபடி பண்ணமா இல்லையா? வந்த உடனே ஒரு மாதத்துல அறிவிச்சாங்க. எதை செய்ய முடியுமோ அதைத்தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பார். மோடி மாதிரி வாய்க்கு பூட்டு இல்லாம எதை வேணாலும் வாரி அரைச்சிட்டு மக்களை ஏமாத்துறது கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கம் எந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் அது நிறைவேற்றிருக்கு. இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஒரு வாக்குறுதி விட்டுருக்கா சொல்லுங்க. அதுக்கு மேல கர்நாடகால 5 கேரண்டி ஸ்கீம் சொன்னோம், கொடுத்திருக்கோம். தெலுங்கானால சொன்னோம், 3 மாசத்துல கொடுத்திருக்கோம். இருங்க சார், கொடுத்திருக்கோம். ஆனா இதுக்கு மேல மக்களுடைய திட்டங்கள், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபுட், ரைட் டு இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டா காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் கொண்டு வந்தாங்க. தேர்தல் வாக்குறுதியே கிடையாது, நான் கொண்டு வந்தோம். இருங்க சார், கொண்டு வந்தோம். அடுத்த 100 நாள் வேலை வாய்ப்பு. இந்த தேசத்தையே இன்று நலிவுற்ற மக்களை பாதுகாத்துக் கொண்டு இருப்பது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார்? அன்னை சோனியா காந்தி அவர்கள். இதெல்லாம் நாங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னோமா? இன்னைக்கு அதுதான் சார். எப்படி யார் சொன்னது? என்ன சார் இது? அந்த அம்மாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரிச்சு பார்க்கல, நாட்டினுடைய மக்களை ஒன்றா தான் பாக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஏன் முன்னாடி 2 எருமை இருந்தா 1 எருமை முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரு? பாகிஸ்தான் விரும்புகிறது இஸ்லாமிய நாடுகள் ஏன் சொன்னாரு? ஏன் இந்து இஸ்லாமிய பிரிச்சு பார்த்தாரு? உங்க தாலிகள் எல்லாம் பறித்து எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரு. 2 அறை இருந்தா 1 அறையை கொடுத்துருவாங்கன்னாரு. இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போனாரு, இஸ்லாமியர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போனாரு. ஏன் சொன்னாரு? தோல்வி பயம், தோல்வி அச்சம், பயந்து சொல்லிட்டு இருக்காரு. நன்றி. நாங்க அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாக்கப்படும். சந்தர்ப்பவாத அரசியலுங்க, மக்களுக்கு எதிரான அரசியல், இந்த மக்களை திசை திருப்பும் அரசியல், இந்த தேசத்தை பிளவுபடுத்தும் மதவாத அரசியலை மோடி செஞ்சிட்டு இருக்காரு. கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய சிறப்புகள் செஞ்சிருக்காரு. அவருடைய வரலாற்றை பாட புத்தகத்தில் வைத்து என்ன தவறு இருக்கு? சொல்றோம். அவர் ஒரு தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் பெற்றது. அவருடைய பாட புத்தகத்துக்கு அவருடைய வரலாறை வைப்பது இந்த தலைமுறை தெரிந்து கொள்வது தவறு. தமிழக முதல்வரே ராஜேந்திரனுக்கு நேற்று தானே